ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது 50 வருடத்திற்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அதிலும் இந்த 4 விஷயங்களில் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், மற்ற விஷயங்கள் அதாவது குடும்பம் ரீதியாக, காதல், திருமணம், உங்களுடைய சுபகாரிய நிகழ்வுகள் கடந்து போகிறதா அல்லது வெற்றிகரமாக நடந்து முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், ஆரோக்கியம், பொருளாதார நிலைமை, இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயத்துலையும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் 50 வருடத்திற்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபகாரிய தடைகள் வந்து நீடித்த வண்ணமே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாகவும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்கலாம். சக பணியாளர்கள் மத்தியில் இல்லை உயர் அதிகாரிகள் மத்தியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பயணங்களின் போது அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வாடிக்கையாளர்களினுடைய வரவு கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் மற்றொரு புறம் நிதி பிரச்சனை தலை தூக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே குழப்பத்துடனே செய்ய வேண்டியதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள். சகோதரர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது. கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படுங்க. கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் வேலைகள், அதாவது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். வீண்படி சொல்லுக்கும் ஆளாக வேண்டியும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே அதிக அளவில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். ஏதேனும் பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும் போது அதிலிருந்து ஒதுங்கி சென்று விடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலை இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க. கூடுதலாக நீங்கள் அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும். உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க.
முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம். மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. தினமும் 10 நிமிடம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும். நினச்சது எல்லாம் நடக்கும் நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எழலாங்க. இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது. ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க. உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவீங்க. தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படலாம். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். உங்களின் அபிமானங்கள் அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வீங்க. உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க. உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும். உங்களுடைய நிதிநிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால
கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்திங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம். தடைப்பட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும். தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்கு. நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க.